ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த செல்ஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயின் ஒன்று இருக்குது. சரியா, அந்த செல்ஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிற கோயினை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நிறைய பேர் 2009 பிடிசி வந்துச்சு. இப்போ அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு 2009 பிட்காயின் வாங்கி போட இருந்துச்சு. இப்போ அந்த டைம் நாங்கள் வாங்கி போட்டுருந்தோம்னு சொல்லி இந்த டைம் எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரி பண்ணுறாங்க பிட்காயினை பார்த்து. அதே மாதிரி தான் எத்தீரியம் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் பிஎன்பியும் அதே மாதிரி தான். பிஎன்பி எத்தீரியம் எல்லாம் அதே மாதிரி தான். இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பிஎன்பி எல்லாம் 7 இயர்ஸ் பிஃபோர் உங்களுக்கு $100 அது ஒரு கோயின் 1 சென்ட்ஸ் போச்சாகும். எஸ், 1 சென்ட்ஸ் $0.01 உங்களுக்கு அதோட ஒரு கோயின் போச்சு 7 இயர்ஸ் பிஃபோர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $1000 மேலே உங்களுக்கு அதோடைய ஒரு கோயின் ப்ரைஸ் இப்போ மூவ் ஆகி இருக்குது. சரியா, அப்போ இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. எதுக்குன்னு சொன்னால், இப்படி சில ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கோயின்ஸை மிஸ் பண்ணிவிட்டு லேட்டராக அவங்க வரி பண்ணி கூட இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களுக்கு இங்கே வரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. என்னென்னு சொன்னால், நிறைய கோயின்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஆனது. சரியா, அது லாங் டேர்முக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 to 10 இயர்ஸ் அந்த கேட்டகரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் எதுன்னு சொன்னால் செல்ஃப் ஃப்ரேம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அது ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லி தான் சொல்லுவோம். சரியா, அது ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அது ஏன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு அதோடைய வெப்சைட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் செல்ஃப் ஃப்ரேம் ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்கிறோம். இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பார்க்கலாம் எங்களுக்கு செல்ஃப் ஃப்ரேம் இது ப்ரீவியஸான ப்ரைஸ். இப்போ கரண்ட்டாக போகிற 0.11 சம்திங் ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்க்கலாம். இங்கே எங்களுக்கு இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை ப்ளஸ் டோட்டல் சப்ளை இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். மற்ற மேக்ஸிமம் சப்ளையும் இருக்கும். சரியா, பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சர்க்குலேட்டிங் சப்ளை ப்ளஸ் டோட்டல் சப்ளை முக்கியமான விஷயம். அது என்னென்னு சொன்னால், இப்போ இந்த டோட்டல் சப்ளைன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், மொத்தமாக எங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கோயின் சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறது இந்த டோட்டல் சப்ளை. அப்போ இந்த டோட்டல் சப்ளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 37 மில்லியனும் 7,35,000 செல்ஃப் ஃப்ரேம் கோயின் எங்களுக்கு டோட்டலாக சப்ளை ஆகும். மார்க்கெட்டில் டோட்டலாக இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் தான் டோட்டலாக சப்ளை ஆகும். அதுதான் பிட்காயினோட டிமாண்ட் ஹை. சரியா, இப்போ அதே மாதிரி தான் இது 37,735,000 செல்ஃப் ஃப்ரேம் கோயின் தான் எங்களுக்கு மார்க்கெட்டில் டோட்டலாகவே சப்ளை ஆகும். சரியா, அதே மாதிரி சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு சொல்லி இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ளை ஆகி இருக்குது, கரண்ட்டாக எந்த அளவுக்கு எங்களுக்கு மார்க்கெட்டில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 37 மில்லியனும் 1,70,000 செல்ஃப் ஃப்ரேம் கோயின்ஸ் எங்களுக்கு கரண்ட்டாக மார்க்கெட்டில் எங்களுக்கு கரண்ட்டாக மார்க்கெட்டில் ரன் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு மார்க்கெட்டில் ரன் ஆகி கொண்டு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி கோயின்ஸ் எங்களுக்கு இன்னும் சப்ளை ஆகிறது. டோட்டல் சப்ளை பார்த்தோம்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு இந்த கோயின் டிமாண்டாக இல்லையான்னு கேட்டால் ஹை டிமாண்டான கோயின் உண்டு. ஓகே, இந்த கோயின் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வெரி ஹை டிமாண்ட். சரி, இதுக்கு தான் சொல்கிறேன் ஹை டிமாண்ட் சொல்லி. சரி, அப்போ இந்த கோயின் எங்களுக்கு ஒரு ஹிடன் ஜெம்மாக தான் இருக்கும். ஹிடன் ஜெம். சரியா, இது இப்போவே எங்களுக்கு உடனே சர்ஜ் ஆகி மார்க்கெட் மேலே மூவ் ஆகி எங்களுக்கு உடனே ப்ராஃபிட் வருமா கேட்டால் இல்லை. எங்களுக்கு உடனே அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி வராது. சரியா, ஆனால் இதில் இது எங்களுக்கு 2 தடவை சர்ஜ் ஆகிருக்குது. 2 தடவை. ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செல்ஃப் ஃப்ரேம் கீழே 0.06 சம்திங். எஸ், இந்த ப்ளீஸ் சாரி 0.0727 அது வரைக்கும் மார்க்கெட் அங்கே இருந்து அங்கே இருந்த ஒரு 2500% மாதிரி எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க 1.97 வரைக்கும். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இங்கேருந்து திருப்பி ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 800% மாதிரி எங்களுக்கு திருப்பி பம்ப் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்போ 2 தடவை எங்களுக்கு சர்ஜ் ஆகிருக்குது மார்க்கெட். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் ஹை வால்யூம் இருக்கிறதுக்குன்னு சொன்னால் டவுன் சைட் வால்யூம் கீழே வரதுக்கு தான் வால்யூம் கூட. அப்போ எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த கோயினை வாங்குறதுக்கு 0.11 சென்ட்ஸில் நீங்கள் வாங்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.10 சென்ட்ஸுக்கு வருதுன்னு வைங்க. சரியா, 0.10 இதுக்கு வருது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 நீங்கள் வாங்குறீங்க. இப்போ $100 நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், இப்போ $100 நீங்கள் வாங்கி போட்டு ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 வாங்குறீங்க. இப்போ $100 நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ $100 நீங்கள் வாங்கினேன்னு சொன்னால் உங்களுக்கு வர கோயின் எத்தனைன்னு சொன்னால், உங்களுக்கு வர கோயின் எத்தனைன்னு சொன்னால் 1000 கோயின்ஸ் வரும். சரியா, 1000 கோயின்ஸ் உங்களோட கையில் இருக்கும். அந்த டிமாண்ட் சொன்னேன் 37 மில்லியன்
இப்போ கரண்டாக 37 மில்லியனும் 1,70,000 செல்ஃப் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து இப்போ டோட்டல் சப்ளைலேருந்து வரும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதில் இருந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 1000 செல்ஃப் ஃப்ரேம் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் கையில் வந்து 1000 செல்ஃப் ஃப்ரேம் இருக்குது. சரியா? இப்போ இந்த 1000 செல்ஃப் ஃப்ரேமை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி மினிமம் $100 ரீச் பண்ணும். மினிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் சொல்கிறேன், மினிமம் சொல்கிறேன். அப்போ 1000 தடை 100 இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொன்னால் $1,00,000. $1,00,000. சரியா? $1,00,000 சொன்னால் இப்போ கரண்டாக ஸ்ரீலங்கா மதிப்புப்படி 3 கோடி வரும். எதுக்குன்னு சொன்னால் இப்படி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து லாங் டேர்ம்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே வரும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். ஏன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான், எங்களுக்கு வந்து இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்து நான் சொல்லுவேன். ஓகே இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிளாக சொன்னது, நீங்கள் இதில் $100 தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் வந்து உங்களோட ரிஸ்க். இப்போ இன்வெஸ்ட் பண்ணினாலும் உங்களோட ரிஸ்க் தான், இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாலும் உங்களோட ரிஸ்க் தான். சரியா? ஓகே. இதில் வந்து இப்போ நான் சொல்கிறது, நீங்கள் $100 டிபாசிட் பண்ணி இப்போ மினிமம் எங்களுக்கு $100 போகும். இப்போ $100 விட கூட போகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வார அமௌண்ட் வந்து படிப்படியாக கூடும். சரியா? படிப்படியாக எங்களுக்கு வார அமௌண்ட் வந்து கூடவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $1,000 நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார காயின்ஸ் வந்து ஓகே $1,000 நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வர காயின்ஸ் வந்து 10,000 காயின்ஸாக இருக்கும். 10,000 செல்ஃப் ஃப்ரேம் உங்கள் கையில் வரும். அந்த 10,000 செல்ஃப் ஃப்ரேமை வச்சு நீங்கள் வந்து $100 போகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் செல் பண்ணி அந்த டைம் நீங்கள் செல் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து $1 மில்லியன் US இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கோடியாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொண்டு வரும். சரியா? அப்போ இது வந்து உங்களுக்கு இன்றைக்கே எடுத்து நாளைக்கே ப்ராஃபிட் பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இல்லை. இது நீங்கள் பை பண்ணி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ண வேண்டிய வரும். சரி, அப்போ அந்த டைமுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பை பண்ணி போட்டு நீங்கள் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிடிசி மிஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் பிடிசி அந்த டைம் வந்து எங்களுக்கு பிடிசி பெருசாக ஃபேமஸ் இல்லை அப்படின்றதால எங்களுக்கு வந்து பிடிசி மிஸ் ஆகிச்சு. அதுக்கு பின்னால் எத்தீரியம், அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பிஎன்பி, அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஜெக்னு சொல்ல ஒரு கொஞ்சம் இருந்துச்சு. சரியா? இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மிஸ் ஆகிச்சு. சரியா? இசட் கேஷ்னு சொல்லுவாங்க, இசட் கேஷ். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிச்சு. அப்போ இப்போ வந்து திருப்பியும் மிஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து திருப்பி மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறவு. ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு ஹிடன் ஜெம்மை தான் உங்களுக்கு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு தந்திருக்கிறேன். இது வந்து எங்களுக்கு ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்ட். சரியா? ஃபண்டமெண்டலி எங்களுக்கு வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இன்ஃப்ளூயன்சஸோ யாரும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தீரியம் வந்த உடனே யாரும் பேச மாட்டாங்க. அது கொஞ்சம் சர்ச் ஆகி மார்க்கெட் நல்ல கொஞ்சம் மூவ் ஒன்று கொடுக்குறது பிறகு தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தராக பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கோயினை பற்றி. இப்போ அந்த டைமுக்கு அப்போ அவங்க வந்து லேட் பையஸாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி ஏர்லி பையஸாக இருப்போம், நாங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருப்போம். அந்த டைமுக்கு வந்து எங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து கூடவாக இருக்கும். இப்போ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து $10 $20 போன அப்புறம் அவங்க பை பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து குறவாக இருக்கும், எங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து கூடவாக இருக்கும் அந்த டைமுக்கு. ஓகே. அப்போ இந்த செல்ஃப் ஃப்ரேம் காயினை வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து MEXC or Gateway அப்படின்னு சொல்லி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த 2 எக்ஸ்சேஞ்சிலும் எதில் சரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு வந்து பை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இது வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆகல, பைனான்ஸ் இது இல்லை. இது வந்து MEXCயும் Gateway இது 2 மட்டும்தான் இப்போக்கு இருக்குது. அப்போ இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து நினச்சி கொண்டிருப்பாங்க மார்க்கெட் வந்து இப்போ அல்ட் சீசன் வருது, அல்ட் சீசன் வந்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே சர்ஜ் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் சர்ஜ் ஆகிட்டு கீழே வரும். சரி, அந்த சர்ஜ் ஆகிற அந்த டைம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியர் கிரீட் இண்டெக்ஸ் அது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கிற டைம் தான் நாங்கள் வாங்கணும். அந்த டைம் நாங்கள் வாங்கி நாங்கள் ஹோல்ட் பண்ணோம்னு சொன்னால் என்னுடைய பர்சனல் டார்கெட்டாக இருக்குது இந்த சூப்பர் சைக்கிள் இந்த அல்ட் சீசனில் வந்து இந்த செல்ஃப் ஃப்ரேம் காயின் போகும் வந்து $3 to $5 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி என்னுடைய பர்சனல் டார்கெட் இருக்குது. ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து 3 to 5 சொல்லியிருப்போமே. இப்போ
உங்களுடைய டார்கெட் வந்து மூணுன்னு சொல்லி வச்சுன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 2400% அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு $100 நீங்கள் இப்போ வாங்கி போட்டிங்கன்னு சொன்னால் சரி இப்போ $100 நீங்கள் வாங்கி 0.10 வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து 1000 coins வரும். 1000 தர 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $3000 வந்து உங்களுக்கு கையில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆகும். சரியா? அந்த ப்ராஃபிட் புக் ஆகிறதுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து இதே ப்ரைஸுக்கு பிஎம் மார்க்கெட்டில் வாங்க இயலுமான்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஆனால் இதை விட கொஞ்சம் மேலே வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த $3000 வச்சு உங்களுக்கு வந்து பை பண்ணி அப்படி ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து கூடவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து இதை கன்சிடர் பண்ணி கொண்டு போகிறது மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக படித்து நீங்களும் ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய காயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.